ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்வே செஸ் 2024ல ஃபிரோஷாக்கும் மேக்னஸ் கால்சனுக்கும் நடந்த ஆர்மகெடன் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலே இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேமில் ஃபிரோஷா பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஃபிரோஷாக்கு பார்த்தீங்கன்னா 10 minutes இருக்கும். பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு மேக்னஸ் கால்சன். மேக்னஸ் கால்சனுக்கு பார்த்தீங்கன்னா 7 minutes தான் இருக்கும். ஸோ மேக்னஸ் வந்து டிரா பண்ணாலே போதும் வின் பண்ண மாதிரி. பட் ஃபிரோஷா பார்த்தீங்கன்னா மஸ்ட் வின் சிச்சுவேஷன், எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறதுனால. ஸோ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபிரோஷா வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு, E5 ரெஸ்பாண்ட் பண்றாரு மேக்னஸ். இப்போ நைட் F3, நைட் C6, பிஷப் C4, பிஷப் C5. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோகோபியான கேம். ஸோ நார்மலான ஒரு ஓப்பனிங் தான். இப்போ D3, நைட் F6, பிஷப் G5, H6 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்றாரு. இப்போ பிஷப் பேக்வர்ட் வராரு. இப்போ D6. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே அவங்களுடைய பீஸ் எல்லாமே இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ C3 ப்ரெஸ் பண்றாரு. C3க்கு அப்புறமா இந்த இடத்துல A6 வருது. இப்போ நைட் B, D2. ஸோ ஃபிரோஷா பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா மைனர் பீஸுமே டெவலப் பண்ணிட்டாரு அண்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. மேக்னஸ் கால்சனும் கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ரெடியாக இருக்கிறாரு. இப்போ பிஷப் A7. ஸோ இந்த இடத்துல பிஷப் எடுத்துட்டு வந்து A7ல போட்டுட்டார். ஸோ பிஷப் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டயகனல் வந்து மேக்னஸ்க்கு யூஸ் ஆகும் ஃபியூச்சரில். இந்த இடத்துல ஃபிரோஷா கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ குயின் E7. இப்போ B4 ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல B4 ப்ரெஸ் பண்ணி இந்த பான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ண பார்க்குறாரு. இப்போ பிஷப் E6 ப்ளே பண்ணுறாரு. மேக்னஸ் வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்சும் கேட்குறாரு, லைட் பிஷப் எக்ஸ்சேஞ்சு. இந்த இடத்துல ஃபிரோஷா வந்து A4 ப்ளே பண்ணி பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. இப்போ மேக்னஸ் கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ பிஷப் D5, இப்போ G5 ப்ளே பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல G5 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ணுறாரு. ஸோ என்னதான் மேக்னஸ் கால்சன் வந்து இந்த இடத்துல கேன்சல் பண்ணியிருந்தாலுமே அவருடைய பான்ஸை இந்த இடத்துல அக்ரெசிவாக புஷ் பண்ணுறாரு. இப்போ நைட் எக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாரு ஃபிரோஷா. ஸோ நைட் எக்ஸ் பானுக்கு அப்புறமா மேக்னஸால் இந்த பானை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா பிஷப் டெக்ஸ் G5 இருக்குது. பிஷப் டெக்ஸ் G5க்கு அப்புறமா இந்த நைட் வந்து ஆல்ரெடி பின்ல இருக்குது, பின்னாடி குயின் இருக்குது. நீங்கள் கிங்கை G7ல போடணும். இப்போ ஃபிரோஷாவுடைய குயின் வந்து இந்த F3 ஸ்கொயருக்கு வந்துருவார். இப்போ இந்த நைட்டுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். பிஷப்பும் குயினும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நைட்டையும் உங்களால் எடுக்க முடியாது, பின்னாடி குயின் இருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காகவே இருக்கும். ப்ளஸ் ஒயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறதுனால ஒயிட் வந்து ரொம்பவே சுலபமாக இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனால கண்டிப்பாக இந்த ஒரு பொசிஷனில் வந்து பான்டெக்ஸ் நைட் வந்து பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. அதனால மேக்னஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா நைட் எக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஃபிரோஷா என்ன பண்ணுறாருன்னா விட்ட பீஸை திரும்பி எடுத்துக்கிறாரு, நைட் எக்ஸ் பிஷப்பு. இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு பீஸ் போயிருக்கு. பட் ஃபிரோஷாவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக குயின் டெக்ஸ் பிஷப் வருது. ஸோ இந்த பிஷப் வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ குயின் டெக்ஸ் பிஷப்பு இந்த இடத்துல இப்போ பான் டெக்ஸ் நைட்டு. இப்போ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு மைனர் பீஸ் போயிருக்கு. இப்போ திருப்பி மேக்னஸ் வந்து பான்டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணுறாரு. இப்போ திருப்பி இந்த குயினை வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக குயின் விலகினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பான்டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணி இப்போ ஆளுக்கு 3 மைனர் பீஸ் போயிருக்கு. ப்ளஸ் மேக்னஸ் கால்சனுக்கு வந்து ஒரு பான் டவுனில் இருக்கிறாரு. ஏன்னா இந்த கிங் சைடில் வந்து ஒரு பானை வந்து ஃபிரோஷா கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ மேக்னஸோடைய கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மேக்னஸ்க்கு வந்து சென்டர் பான்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ பிடெக் C6 ப்ளே பண்ணுறாரு. பிடெக் C6க்கு அப்புறமா இப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பீஸ் தான் இருக்குது. நீங்கள் மேக்னஸ் கால்சனுடைய சென்டர் பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி ஆகணும். பட் மேக்னஸ்க்கு டைம் கம்மியாக இருக்கும். ஸோ இதை வச்சு மேக்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவருடைய கிங்கும் இந்த இடத்துல எக்ஸ்போஸாக இருக்குது. பட் இமீடியட்டாக மேக்னஸ் கால்சனுடைய கிங்கை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒயிட்டு கிட்ட போதுமான அட்டாக் இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல மேக்னஸோடைய குயின் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட்டுடைய குயினை வந்து G4க்கு வரவிடாமல். பட் எனிவே இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ குயின் E2 ப்ளே பண்ணுறாரு ஃபிரோஷா. இப்போ ரூக் F5. ஸோ ரூக் F5 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரூக்கையும் வந்து டபுள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கிங் H1 ப்ளே பண்ணிக்கிறாரு ஃபிரோஷா. ஸோ கிங் H1 ப்ளே பண்ணுறது மூலமா நெக்ஸ்ட் இந்த பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஏன்னா இந்த லாங்கில் இருக்கிற பிஷப் வந்து இங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிங்கை மூவ் பண்ணாதான் நம்மளால் இந்த பானை புஷ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ரூக் F8 ப்ளே பண்ணார். ஸோ ரூக்கை வந்து டபுள் பண்ணுறாரு மேக்னஸ். இப்போ F3 புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ F3 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க இந்த F3 பானை வந்து இப்போ இந்த நைட்டும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ரூக் G5. ஸோ ரூக் G5 மூலியமா இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. உங்களால் பான்டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா குயின் வந்து இந்த பானை பின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு ரீசனால ஃபிரோஷா வந்து அவருடைய குயினை வந்து சப்போர்ட்டுக்கு கொண்டு வராரு. குயின் G2. இப்போ குயின் F5 வராரு. இப்போ சிம்பிளா இன்னொரு ரூக்கையும் கேம்குள்ள கொண்டு வராரு ஃபிரோஷா. இப்போ H5 பிரஸ் பண்றாரு. ஸோ இந்த பானை வந்து புஷ் பண்றாரு. ஏன்னா மேக்னஸோடைய ஹெவி பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ சிம்பிளா நைட் எடுத்து வந்து B3ல போடுறாரு. இப்போ பானை வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த பானை வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. நீங்க பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா ரூக் டெக்ஸ் குயின் வந்து இங்கே அவைலபிளா இருக்கு. அதனால இந்த பானை வந்து ஃபிரோஷா ஃபர்தராக புஷ் பண்ணி மேக்னஸோடைய குயின் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ மேக்னஸோடைய குயின் வந்து இந்த இடத்துல H7 போகிறாரு. இப்போ ஃபிரோஷா அவருடைய குயினை வந்து E2ல போட்டுக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய ஹெவி பீசஸை வந்து ஷஃபிள் பண்ணிக்கிறாங்க ப்ராப்பராக அட்டாக் பண்ணுறதுக்கு.
இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல h3 புஷ் பண்றாரு. ஸோ ஃபர்தரா h3 புஷ் பண்ணி இந்த g2 ஸ்கொயரை வந்து அப்படியே பிளாக் பண்றாரு. ஸோ இந்த பானுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்கொயர்னே சொல்லி ஆகும். இப்போ d4 புஷ் பண்றாரு. ஸோ d4 புஷ் பண்ணி சென்டர் பானை டிஸ்டர்ப் பண்றாரு. இந்த இடத்துல e takes d4, இப்போ சிம்பிளா பான் டெக்ஸ் பான் திருப்பி இப்போ e5 புஷ் பண்றாரு. ஸோ ஸ்டில் பாத்தீங்கன்னா மேக்னஸோடைய சென்டர் பான்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் சப்போஸ் ப்ளே பண்ணாங்கன்னா ரூக் டெக்ஸ் பான் இப்போ குயினுக்கு ஒரு அட்டாக்கோட வரும். அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரூக்கை வந்து இங்க ஜாயின் பண்ணிப்பாரு. ஸோ மேக்னஸ்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ இந்த கேமை வந்து மேக்னஸ் ஹோல்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஸோ இந்த ஒரு ரீசனால பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணல ஃபிரோஷா சிம்பிளா அவருடைய நைட் எடுத்து வந்து A5ல போட்டு இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் பானை இப்போ சிம்பிளா நைட் டெக்ஸ் பான் மூலியமா இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. பட் சிம்பிளா மேக்னஸ் வந்து இந்த குயின் எடுத்துட்டு வந்து F7ல போடுறாரு. ஸோ குயின் F7 மூலமா இப்போ ரூக்கு குயின் ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரூக் C1 ப்ளே பண்றாரு ஃபிரோஷா. இந்த இடத்துல ஆக்சுவலா நீங்க ரூக் C1 ப்ளே பண்றதுக்கு பதிலாக குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிருக்கலாமே. இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து நல்ல பாசர் பான் கிடைச்சிருக்குமே நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னா இது ஒரு பெரிய பிளண்டரா அமைஞ்சிரும். ஏன்னா பிளாக்கு குயின் A2 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. குயின் A2 மூலியமா நம்ம இந்த இடத்துல G2 ஸ்கொயர்ல வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். ஸோ G2 ஸ்கொயரை உங்களால சேஃப்கார்ட் பண்ண முடியாது. ரூக் எடுத்து வந்து இங்க போட்டீங்கன்னா பிஷப் வந்து இங்க கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிஷப் டெக்ஸ் ரூக் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ஒரு ரீசனால உங்களால G2 ஸ்கொயரை கவர் பண்ண முடியாது. நீங்க ரூக்கை இங்க போட்டும் G2 ஸ்கொயரை கவர் பண்ண முடியாது. ஏன்னா பிஷப் வந்து இங்க சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ திருப்பி பாத்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் ரூக் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால கண்டிப்பா பிளாக் இந்த இடத்துல இருந்து ரொம்பவே சுலபமா இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு. ஒயிட் வந்து மெட்டீரியல் லூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைரக்டா ஃபிரோஷாவால குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபிரோஷா வந்து அவருடைய ரூக் எடுத்து வந்து C5ல போட்டுக்கிறாரு. இப்போ ரூக் G6. ஸோ ரூக் G6 மூலமா நெக்ஸ்ட் ரூக்கையும் பாத்தீங்கன்னா இங்க சூப்பரா அலைன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாரு. இப்போ குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா உங்களால இப்போ குயின் A2 ஐடியா ப்ளே பண்ண முடியாது. குயின் A2 ஐடியா இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல சிம்பிளா பாத்தீங்கன்னா நீங்க இங்க G2 ஸ்கொயர்ல செக்மேட் த்ரெட்டன் தான் பண்றீங்க. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம குயின் அழகா எடுத்து வந்து C4ல போட்டுக்கலாம். ஸோ குயின் C4 மூலியமா இப்ப பிளாக் உடைய கிங்குக்கு ஒரு செக்கும் வருது. இப்போ இந்த ரூக்கும் பாத்தீங்கன்னா இந்த குயினை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும். குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒயிட்டுக்கு எந்த விதமான செக்மேட் த்ரெட்டும் கிடையாது. பிளஸ் ஒயிட்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க பாசர் பானை வச்சு கேமை வந்து லீட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் எனிவே இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல பிளாக்கால பாத்தீங்கன்னா குயின் எடுத்துட்டு வந்து இங்க இப்ப போட முடியாது. இந்த ரூக் வந்து இந்த C5ல இருக்கிறதுனால அதனால இப்ப ரூக் F6 ப்ளே பண்றாரு. இப்ப பாருங்க இங்க ஒரு ட்ரிபிள் பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹெவியான பேட்டரி ஃபார்ம் பண்றதால இந்த இடத்துல குயின் திருப்பி டிஃபென்ஸ்க்கு வராரு. இப்ப பாருங்க ரூக் டெக்ஸ் F3 ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் டெக்ஸ் F3க்கு அப்புறமா இப்ப ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப திருப்பி நைட் டெக்ஸ் பிஷப், இப்ப பான் டெக்ஸ் நைட்டு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரூக்கு குயின் மைனர் பீஸ் எல்லாருமே எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டாங்க. இப்ப ஆளுக்கு ஒரு ரூக் தான் இருக்கு. அண்ட் மேக்னஸ் கால்சனுடைய இந்த ரூக் பாருங்க ரொம்பவே சூப்பரா இங்க பிளேஸ் ஆயிருக்காரு. இப்போ ஒயிட்டோடைய பான்ஸ் எல்லாம் இந்த சைடுல பாசர் பான் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஃபிரோஷா என்ன பண்றாரு, சிம்பிளா ரூக் A1 ப்ளே பண்ணார். ஸோ ரூக் A1 மூலியமா ஸோ இந்த பாசர் பானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடி பண்றாரு. இப்போ ரூக் B3 ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் B3 மூலியமா இந்த பானை வந்து இப்போ மேக்னஸ் சேஸ் பண்றாரு. ஸோ இப்போ இந்த பானை வந்து புஷ் பண்றாரு ஏ பானை. இப்போ ரூக் டெக்ஸ் பானை இப்போ சிம்பிளா திருப்பி பானை புஷ் பண்றாரு. ஜஸ்ட் இன் டைம்ல மேக்னஸ் கால்சன் அவருடைய ரூக்கை வந்து B8ல போடுறாரு. இப்போ இந்த பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா ரூக் எடுத்து வந்து நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனாலுமே ஒயிட் வந்து இந்த பானை வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாரு. ஸோ கரெக்டான டைம்ல மேக்னஸ் கால்சன் ரூக்கை வந்து B3ல போட்டு இந்த பானை வந்து ஸ்டாப் பண்றாரு. இப்போ சிம்பிளா என்ன நடக்குதுன்னா கிங் வந்து வெளியில வராரு. இப்போ C5. இப்போ நீங்க நல்லா பாருங்க மேக்னஸோடைய சென்டர் பான்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஆரம்பத்திலே சொன்ன மேக்னஸோடைய சென்டர் பான்ஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு. ஸோ என் கேம் வரைக்கும் இந்த பான் பாருங்க இங்க நிலைச்சு நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் கனெக்டட் பான்ஸ் பிளஸ் இங்க வந்து டபுள் பான்ஸ் இருக்குமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் தான் பிளாக்கு. ஏன்னா ஒயிட் கிட்ட எந்த விதமான பான்ஸுமே கிடையாது சென்டர்ல மேக்னஸோடைய பான்ஸை சேலஞ்ச் பண்றதுக்கு. இப்ப சிம்பிளா கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா கிங் F2 கிங் F7 இந்த இடத்துல கிங் E2 இப்ப C4 புஷ் பண்ணார். சோ அவருடைய பான் மெஜாரிட்டியை இந்த இடத்துல பிரஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல ஒயிட்டோடைய ரூக்கை வந்து நம்மளால எங்கேயுமே போட முடியாது. என்ன ஒரு ரீசன்னா இந்த பான் வந்து ஒயிட்டுக்கு போயிடும். பட் பிளாக்கோடைய ரூக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபென்ஸ்க்கு இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே சமயத்துல இந்த பானையும் பாத்தீங்கன்னா மேக்னஸ் வந்து புஷ் பண்ணலாம். இந்த இடத்துல சிம்பிளா இப்ப ரூக் A5 ப்ளே பண்றாரு. இப்ப D3 செக் வருது. இப்ப கிங் D2 இப்ப கிங் G6. சோ இப்ப திருப்பி கிங் C3 வராரு. இப்ப D5 இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரூக் A2 ப்ளே பண்றாரு. சோ ரூக் A2க்கு அப்புறமா
ஃபிரோஷா வந்து இந்த கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ பிளாக் பீசஸை வச்சுக்கிட்டு கம்மியான டைம்லேயே பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் டிரா பண்ணாலே போதும், பட் இருந்தாலும் இந்த கேமையே வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய சென்டர் பான் மெஜாரிட்டி தான் இதுக்கு முக்கியமான காரணம். பிளஸ் இந்த ரூக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன் டைமுக்கு போயிட்டு இந்த ஏ பானையை வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ மேக்னஸ் கால்சனுடைய என் கேம் கால்குலேஷன் ஸ்கில்ஸ் பிளஸ் அவர் மிடில் கேம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பொசிஷன் தான் வந்து அமையும்ன்றதையும் அவர் கரெக்டாக யூகிச்சு பிளே பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆர்மகடன் கேம்ல இருந்து. பிளஸ் மேக்னஸ் கால்சன் வந்து கம்மியான டைம்லேயே இதை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் இந்த கேமில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலே இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.